வரைவு வாக்காளர் பட்டியல்ல பெயர் இல்லாதோர் டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவிச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள 6,41,00,000 வாக்காளர்களில் இதுவரை 6,23,00,000 கோடி பேருக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. கணக்கெடுப்பு படிவங்களை பெற்றுக்கொண்ட வாக்காளர்கள் படிவங்களை பூர்த்தி செய்து கடைசி நேர நெருக்கடியை தவிர்க்க டிசம்பர் 4ஆம் தேதி வரை காத்திருக்காமல் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் அல்லது உதவி மையத்தில் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கு. கணக்கெடுப்பு படிவங்களை ஒப்படைத்த அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்பட உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என கூறப்பட்டிருக்கு. இந்த நிலையிலும் 3 முறை வீடு தேடி சென்றும் கணக்கெடுப்பு படிவம் வழங்க முடியாமல் போனால் வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதனோ வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் டிசம்பர் 9ஆம் முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி வரை புதிதாக விண்ணப்பிக்கலாம்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவிச்சிருக்காங்க.